வார்த்தை சாதாரணமாக சொல்லிடுறோம். இது எவ்வளோ பாடம் நமக்கு படித்து தெரியுமா? இது எவ்வளோ கருத்தாளங்களை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து அவர் மாறாள்னு சொல்லி விட்டுருவோம். சத்தியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே போகாமல் சாத்தான் தடுத்துட்டே இருப்பான், அப்படி பாஸ் பண்ணி விட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அமர்ந்து வீட்டில் 3 நாள் லீவு போட்டு சிந்திக்கணும், அப்போ தான் தெரியுது. அல்லேலூயா. இது இதன் தாக்கம் எங்கெல்லாம் சென்று நம்மை உயர்த்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாறாத தேவன், இன்றைக்கு மாறல, என்றைக்கு மாற மாட்டார். நாளைக்கு நான் அவரை நம்பலாங்க. ஆமாம். சோதரம் இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு என்ன இது ஷார்ட்கட், நம்ம என்ன இவ்வளோ காத்துட்டு இருந்து எல்லாம் சரிதானே, அந்த காலம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, இந்த காலம்லாம் குற்றம் பெரிய குற்றம், அது குற்றம் இல்லை, சரி பரவாயில்ல, நீங்கள் இது எப்படி நமக்கு இன்னொரு குழந்தை எடுத்துக்கிடுவோம், ரைட். ஆகாரமாக பாம்போல வேலை செஞ்சுக்கணும், அது உள்ளே வந்தாச்சு, அடியே போடும். அடுத்து அவங்க என்ன இது அந்த அம்மா கர்ப்பாயாச்சு. சரி, அப்போ இப்போ சாதாரணமாக இது நல்லா கவனிச்சுடுங்க, 2 பேர் ஒரு போல இருந்தால் அவங்க எப்படி பேசினாலும் அது சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கொஞ்சம் வித்தியாசம் ஆகிட்டுன்னு வச்சுருங்க, சாதாரணமாக சொல்கிறது எப்படி வரும், வித்தியாசம் புரிந்து கொள்ளப்படும். நான் இப்படி சொல்கிறேன். இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஆஃபீஸில் கிளர்க்கு, அதாவது அவர்கள் அந்த எழுத்து பணி கிளர்க்கு எப்படி சொல்லுவாங்க, இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படி சொல்லுங்களேன். அப்படி எழுதிட்டே இருக்காங்க. நானும் ராமச்சந்திரன், இப்போ இது நானும் ராமச்சந்திரன் ஒரே ஆஃபீஸில் கிளர்க்கு. 2 பேரும் தொல்லை கை போட்டுருவோம், டீ குடிப்போம், எல்லாம் குடிப்போம், எல்லாம் வேடிக்கை எல்லாம் பேசுவோம் வச்சுருங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கணும்னு வச்சுங்க. அவருக்கு அடுத்து ஆஃபீஸ் சூப்பரண்ட் ப்ரமோஷன் வந்துச்சு, நான் அந்த இடத்துல இருக்கேன். அதுக்கு பிறகு அவர் பேசுகிற சில வார்த்தை எனக்கு தானாலே வித்தியாசப்படப்படாதா, படுமைப்படாதா? அவர் மேலே மேலே போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்களா? இதுபோல் இந்த அம்மாவும் கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆகார் சாராளுக்கு என்ன அற்பமா என்றா, அதுக்கு என்ன என்ன செய்கிறது, நீ தானம்மா சொன்ன, அந்த யோசனை எல்லாம் லேடிஸ் இருக்காது. அப்போ ஆபிரகாம்கிட்ட வந்தாச்சு. அவர் பாவம், அவர்கிட்ட வந்து நீர் என்ன இப்போ நீர் நியாயம் தீரும், எனக்கு இவா இப்படி என்ன அற்பமான்றா, நீர் எனக்கு நியாயம் தீரும் அப்படி சொல்லுவான். அப்போ அவர் வந்து ஏம்மா நீ தானே சொன்னான்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், நீ அவன் ஓட்டானமாக இருக்கா, உன் கையில் இருக்கா, நீ என்ன வேணாலும் செய்யலாம், சாப்பாடு கொடுத்தா கூட, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க வேண்டாம், என்ன வேணாலும் செய்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அவளை கடினமாய் நடத்தினாள். அப்படி தானே இருக்கு? ஆமாம், கடினமாய் நடத்தினபடியால். கடினமாய் நடத்தினா எப்படி, அது எனக்கு தெரியல, நல்ல இரும்பு குரலெல்லாம் வச்சு கடிச்சு பிடிச்சி அப்படி பிடிச்சி நடத்தின தெரியல, கடினமாய் நடத்தினாள். பொம்பளைகள் கடினமாக நடத்தினா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த அம்மா நடத்தியிருக்காங்க, லேடிஸ் தெரியுமா இருக்கும். கடினமாய் நடத்தின உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவளை விட்டு ஓடி போனாள். அப்போ இந்த கடினமாக நடத்ததில் வார்த்தைகள் எப்படி வந்திருக்கும், அதான் முக்கியம். நமக்கு நம்ம சமைச்சது தான் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு ஆளை வரணும்னா பிடிச்சி அடித்து துரத்துவாங்க. இந்த அம்மாக வார்த்தையே அந்த ஆகாரத்தை துரத்திட்டு, வார்த்தை கடினமான வார்த்தை, இன்னொன்று கிருபையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஏற்ற வார்த்தை. வார்த்தை எப்படி நீதிமொழி நிறைய இருக்குது, அது சொல்லுங்க நேரம் இல்லை. நம்ம அனுபவத்தில் நீங்கள் புரிஞ்சிருக்க. அந்த வார்த்தை அவ்வளோ மோசமாக இருந்து ஒரே ஓட்டம், இன்னும் வரேன்னு ஓடிட்டான். அப்போ அவங்க எப்படி இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க. சரி சரி, இந்த அம்மா சாராள் என்ன ஆனாலும் நம்ம தான் சொன்னோம், சரி இப்போ இது அவ காலம், ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, இப்போ அவ காட்டில் மழை பெய்யுது அப்படி சொல்லுவாங்க. சொல்லிட்டா போனது தானே, விடலை, அவளை எப்படியா துரத்தி ஆகணும். எப்படி என்ன வார்த்தைகளை பேசுவோம், இதில் எழுத முடியாத இருக்கு, அதான் எழுதலை. ஒரு கர்ப்பஸ்ரீயை நீ எங்கிட்டாவது போய் சாகுன்னு ஒரு அம்மா துரத்துறாங்கன்னா அந்த அம்மா எப்படி இருக்கு, அவங்க இருந்து யோசிச்சு பார்த்தீங்களா? அது யோசிச்சு பாருங்க.
அல்லேலூயா. கடினமான வார்த்தை, கடினமான வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வார்த்தை ஒன்றுமே பேசலை, எந்த நியாயத்தையும் பேசலை. அவள் ஓடியே போயிட்டான். ஒரு கர்ப்பஸ்ரீ காட்டில் வனாந்திரத்துக்கு போகிறான். அவள் என்ன செய்வா? யார் பாப்பா? யார்கிட்ட போவா? யார்கிட்டையும் போக முடியாதுன்னு உள்ளது சாராளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வனாந்திரத்துக்கு என்ன போகிறாங்க, வேறங்க என்ன வீடு மாமியார் வீடாக இருக்கு. வனாந்திரத்தில் போகிறா பாருங்க. அலைஞ்சிக்கிட்டே இருந்தா. அலைஞ்சிட்டு இருக்கும்போது தூதனானவர் அவளை கண்டார். கவனிங்க, சாராள் துரத்திட்டா, ஆனால் தேவதூதன் அவளை கண்டார். அல்லேலூயா. ஆமா, மனுஷனுடைய வார்த்தையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். சில வேளை நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் துரத்தப்படுகிறோம், சில வேளை பிரிக்கப்படுகிறோம். நாம் ஞானமாய் நடந்து கொண்டால் அந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு இணைகிறவராக காணப்படுவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம வசதியா நல்லா சௌக்கியமா இருந்தாதான் கூட வந்து இணைவார் கிடையாது. அது உலகத்து மனுஷன். வனாந்திரத்தில் ஒரு அம்மா சுத்திட்டு இருக்கு. சரி, இவளுக்கு இது தேவையில்லை. அது ஒரு இது இன்னொரு ஞாபகத்தில் பேசுவோம். இவன் ஒரு அடிமை பெண், இவளுக்கு இது தேவையில்லை. அவள் சொன்னாலும் இவ வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது. 2, இவள் மூலம் வருகிற காரியம் என்னுடைய தீர்மானத்துக்கு எதிரானது, ஆகவே இவள் சாகட்டும் என்று ஆண்டவர் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கல, மனுஷன் அப்படி இருந்துருவான். ஆண்டோட நியாயம் வித்தியாசமானது பாருங்க. அவர் தேடி வந்து, ஏமா நீ இப்படி சுத்திட்டு இருக்க, நீ எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு கேட்டாரு. என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன், என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் அப்படி சொல்றான். அப்ப சொன்னாரு, நீ உடனே ஓடாத, உன் நாச்சியாரண்டை, நான் எது நாச்சியார்னா எஜமாட்டி, எஜமாட்டிகிட்ட போய் அவருடைய கையின் கீழ் அடங்கிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நம்ம எப்படி நினைக்கலாம்? சரி, இவ துரத்திட்டான், அப்ப இவளுக்கு ஆகாருக்கு உதவி செய்யணும்னா, ஆகாரு பயப்படாத, அவ துரத்தி விட்டாளா உன்ன, கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துடுறேன், உன்னை பெரிய ராஜாத்தி ஆக்கிடுறேன் அப்படின்னு மனுஷன் நினைப்பான், நாம் நினைப்போம். அவர் நினைக்கல. தேவத்திட்டம் அது இல்லை. நான் ஒருவனை துரத்தி விட்டால் அவன் அப்படி அழியணும், அப்படி கிடையாது. நான் அழிவான்னு நினைக்கலாம். அடுத்து நான் துரத்தி விடப்பட்டவனும் என்னால் துரத்தப்பட்டவனும் நான் இவனோட மேலாகணும் அப்படி எண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவனை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன் கர்த்தர் தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாளா, நீ கவலைப்படாதம்மா, உன்னை இன்னும் ஒரு பெரிய வீட்டில் கொண்டு வைக்கிறேன், ராஜா வீட்டில் கொண்டு விடுறேன். சொல்லலை, சொல்லியிருக்கலாம், சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? சாராளின் கையில் கீழ் அடங்கி இரு. சாராள் எப்படி விட்டாள்? கடினமாக நடத்துகிறவள், கடினமாக நடத்துகிறவள். அவ கையிங்கேல நீ அடங்கிரு. அல்லேலூயா. எளிய வார்த்தை அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்து கர்த்தர் பிரியமா இருந்து, கடின வார்த்தை, கடின இருதயம் எவ்வளவு பிரச்சனையா வருது பார்த்துருங்க. கடின இருதயம் தனக்கு தான் கேடா வரும். நல்லா புரிஞ்சுடுங்க. எளிய வார்த்தை, எளிய வார்த்தை பேசுகிறவனுக்கு ஆசீர்வாதம். கடின வார்த்தை அது பேசுறவனுக்கு தாங்க இழப்பு. அப்ப தெரியாது, நான் இஷ்டப்படி பேசுறேன், எதையும் செய்வேன்னு சொல்லுவான், அவனுக்கு தான் இழப்பு. அதை அவன் அறியாது இருக்கிறான். எளிய வார்த்தை உள்ளவன் அவன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து பேசல, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கடின வார்த்தை பேசுகிறவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை தன்னுடைய நிலைமையையும் நிலைநிறுத்த பேசுகிறான், ஆனால் அவன் நிலைநிற்க மாட்டான், விழுந்து போவான். அது வேதம் சொல்கிற சத்தியம். சரி, அடுத்து பாருங்க. அந்த அடங்கி இருக்கிற ஆலோசனை ஒரு பெரிய ஒரு நல்ல ஆலோசனை எல்லாருக்கும், நமக்கும். கையின் கீழ் அடங்கி இருக்க பல இடங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் கையின் கீழ் அடங்கி இருக்கணும். யோசேப்பு அடங்கித்தானே இருந்தான், தாவீது அடங்கித்தானே இருந்தான்.
சவுலும் ரட்சிக்கப்பட்டு அந்த இது கர்த்தர் சந்தித்து கொஞ்ச நாள் வெளியே போயிட்டார், அரபி நாட்டுக்கு போயிட்டார். அங்கே போயிருந்து நல்ல கர்த்தர் படித்து கொடுத்தாரு. அடங்கி இருக்கிற காரணம் ஏன் அந்த அடங்கி உள்ள வார்த்தை சில சமயம் அடக்க முடியல பார்த்தீங்களா இல்லையா? சிலருக்கு கோபத்தை அடக்க முடியாது, சிலருக்கு வார்த்தை அடக்க முடியாது. இதே போல ஒரு பலவீனம் என்னன்னு தெரியுமா? இரக்கமும் ஒரு பலவீனம் தான். நல்லா புரிஞ்சுடுங்க. இரக்கம் தேவையில்லாமல் சில இடங்களில் செயல்படும், மாட்டிக்கிடுவோம். ஆமாம், இரக்கம்னு சொன்னால் எல்லா இரக்கமும் நல்லது அப்படி கிடையாது. இரக்கத்தினால் இரக்கம் ஒருவருக்கு பலனமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதை, எல்லாம் ஆண்டோட கேட்டு தான் செய்யணும். ஆமாம், சரி. அப்போ இதனால் வந்த விளைவு என்னன்னு பாருங்க. சாராளுடைய கடினம், இதே கடினம் ஆகாரை துரத்தியது. ஆகாருடைய நிலைமை பணிவு தேவனை சந்திக்க வைத்தது. விளைவு என்ன? ஆண்டவர் ஈசாக்கு உனக்கு சந்த ஈசாக்கு அவன் தான் வாக்குத்தத்தத்தின் புத்திரன், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா? வனாந்தரத்தில் வச்சு தேவதூதன் ஆகாரையும் ஆசீர்வதிக்கிறான். உண்டா இல்லையா? ஆமாம். எப்படி சொல்றாரு? ஆகார் தன்னுடைய சந்ததிக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆதியாகமம் 16 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இன்னும் உன் அங்கலாய்ப்பு கேட்டேன், உன் பிறக்க போற மகனுக்கு இஸ்மவேல்னு பேர் போடு. அந்த எல்லா நிலைமையிலையும் ஒரு மேன்மையான இடத்துக்கு போயிட்டான். பார்த்தீங்களா? பிறக்கு முன்னே பேர் போட சொன்னது கொஞ்சம் பேர் தான், இயேசு அதில் உண்டு. இவளும் பெற்றுக்கிட்டா பிறக்கு முன்ன உன் மோனுக்கு இந்த பேர் அந்த சாந்தத்துக்கு போயிட்டான். உன் சந்ததியெல்லாம் பிறகு பண்ணுவேன். வயிற்றில் இருக்கிற பிள்ளைய பெற்றெடுத்து பிழைப்பனும் எப்படி ஆகணும்னு சந்தேகப்பட்டு முடியாத நிலைமையில இருந்த ஒரு பிள்ளை இப்போ என்ன ஆசீர்வாதப்படுறா? உன் சந்ததியெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து, நீ அங்கலாய்ப்பை நான் கேட்டேன். சாரால் கேட்கல. ஆபிரகாம் சைலண்டா இருந்துட்டான். பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு வந்திருப்பான். கூட வேலைக்கார மாதிரி உண்டு இல்லை, வேலைக்காரி யாராவது ஏமா என் வீட்டுக்கு வாரியா, ஏமா என் வீட்டுக்கு வாரியான்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கூப்பிடல. அங்கலாய்ப்போட நீ சுத்திட்டு இருக்கிற. உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்துட்டேன். உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு பேர் போடு. பாருங்க, அப்ப எதை குறித்து அங்கலாய்ச்சிருக்கா? உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் போடு பிள்ளைக்கு. அவளுக்கு அங்கலாய்ப்பெல்லாம் என் பிள்ளைய நான் எப்படி பெற்றெடுப்பேன், வயத்தில் இருக்கிற பிள்ளைய நான் எப்படி காப்பாற்றுவேன், தனியாக கூட நான் செத்துட்டு போயிருப்பேனே, ஒரு குழந்தை வயத்தில் இருக்க என்ன செய்வேன்? அந்த அங்கலாய்ப்போடு போயிருப்பான். அல்லேலூயா. அந்த அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர் உண்டு. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம். உங்கள் பிள்ளையுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆகாரை வனாந்தரத்தில் சந்தித்த தேவன் இன்றைக்கும் பிள்ளைகளை குறித்த நம்முடைய காரியங்களிலே, வாழ்க்கையின் சில பகுதிகளிலே நம்மை சந்திக்க, நம்முடைய அங்கலாய்ப்பை நீக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தேவதூதன் அங்கலாய்ப்பை கேட்டான். நம்முடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் கேட்கிற அங்கலாய்ப்பா இருக்கிறதா, மனுஷர் செவிகளிலே ஓதப்படுகிற அங்கலாய்ப்பா இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய அங்கலாய்ப்பை ஊற்றுவோம். அவர் அதை கேட்டு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இவ தகுதியாக கிடையாது. ஆனால் இப்போ பிள்ளைக்குள்ள ஆசீர்வாதம், அடுத்து சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம், அடுத்து இன்னும் நிறைய இருக்கு. வீட்டில் நீங்கள் வாசிங்க. அப்போ அடுத்து சொல்ற பாருங்க, ஒரு சந்ததி பெருசாக இருக்கும். எல்லாம் அவன் எப்படி இருப்பான்? துஷ்டனாக இருப்பான். அதையும் சொல்லிட்டாரு. ஆள் சாமர்த்தியமாக இருப்பான், முடுக்க விட மாட்டான், எல்லாருக்கும் எதிராக நிற்பான். இப்போ சாராளுடைய அகம்பாவம், பெருமை எதை சம்பாதித்து விட்டது? தான் பெறப்போகிற வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு எதிராக ஒருவனை அங்கே உருவாக்கி விட்டது. இருக்கா இல்லையா? பெறப்போகிற உன் மகன் இஸ்மவேல், அவன் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். 12, அவனுடைய கை எல்லாருக்கும் உருவமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு உருவமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராய் குடியிருப்பான். போச்சுடா. வாக்குத்தத்தன் புத்திரன் நீ பெற போற,
இப்ப உனக்கு அவசரம் என்ன உண்டு பண்ணிட்டு, நீ போறவனுடைய சந்ததிக்கு எதிரான ஒரு சந்ததியை உருவாக்கிட்டு. இத்தனைக்கும் காரணம் ஆவியில் உனக்கு எளிமை இல்லை. சரி, நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம தான் ஆலோசனை பண்ணோம். அவள் கர்ப்பாயிட்டா, சரி இருந்துட்டு போட்டு, முன்ன வேலை செய்வா, இப்போ போய் சும்மா உட்காந்துட்டா படுத்துட்டா, இருந்துட்டு போட்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லையே உனக்கு. தூரம் சந்திச்சிருக்கவும் மாட்டான். இதற்கெல்லாம் விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றான்ட்டு நான் சொல்லுவேன். அது என்ன? குடும்பத்துக்கான உலகத்துக்கான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இருக்கட்டும். அதுக்கு மேல நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. இவள் அந்நிய ஸ்திரீ, புறம்பானவள், ஆண்டவருக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த எல்லையை தாண்டி வந்துட்டாங்க. அநேகர் அவருடைய ஜனங்கள் ஆண்டவரை காணாதிருக்க அந்நிய ஸ்திரீயாக இவள் சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன், அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இத்தனைக்கு காரணம் அந்த சாராளுடைய கடின வார்த்தைகள், கடின இருதயம். அது தனக்கே தன்னுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய எதிரான காரியத்தை உருவாக்கிட்டு என்பதை அவள் அறியாதிருந்தாள். அறியல. நம்முடைய வாழ்க்கையிலையும் அறியாமல் நிறைய காரியம் செய்கிறோம். ஆனால் அறிந்தனும் அறியணும் அப்படின்னு வாஞ்ச இருந்தால் கர்த்தர் சொல்லி தருவார். சிலர் அதை அறிய வேண்டாம்னு வச்சுருவாங்க. அது அப்படித்தான் இப்படித்தான், அது என்றைக்கு அது போய் பிரச்சனை ஆகும். தங்களுக்கு தானே சாபத்தை உண்டு பண்ணுறது. வேத வசனத்தில் நம்ம தண்ணீரை கரைச்சி விட்டுறணுங்க. அப்பதான் சில விஷயங்களை காண முடியுங்க, அல்ல காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை கரைத்து விட இடம் கொடுக்க வேண்டும். கரையாத கட்டியா இருக்கக்கூடாதுங்க. வேதம் வாசிக்கிற போது அடிக்கடி கண்ணீர் வரலன்னா அது கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும் பாருங்க. வேதம் சமயம் எடுத்து வாசிக்கலன்னா வேத வாசிப்பில் ஆவியானவர் உங்களோட இல்லைன்னு அர்த்தங்க. தப்பா சொல்லல மனுஷங்க. உங்க சமயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். இருக்கிறதுல சமயத்தை கொடுக்கறத சொல்றேன் நான். தேவையில்லாத எது சில காரியங்களையும் சில நிறைய கொடுப்பாங்க. செல்லு கொடுக்குற சமயம் இன்னைக்கு பைபிள் கொடுக்காங்களா? சேடமா இருக்குல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். தேவையில்லாம நண்பர்கிட்ட பேசிருக்கிறது எவ்வளவு நேரம்? ஜெபத்தில் உட்கார்ந்து பேசுறோமா? உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அவரோடு இசைந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே அங்கே தேவனையும் அவள் கண்டு விட்டாள். ஸ்தோத்திரம். அவருடைய வம்சத்துக்கு ஆசீர்வாதம் எல்லாமே. அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கவனிச்சுடுங்க. ஒரு சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாள். ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். ஈசாக்குக்காக உடன்படிக்கை செய்தார். ரெண்டு உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதோட சந்ததி எல்லாம் தான். ஈசாக்கோடு செய்தது நித்திய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை. இது நித்திய உடன்படிக்கை கிடையாது. ஆனாலும் அவள் பெற்றது மேலான காரியம் தான். ஆகார் பெற்றது. இதுவெல்லாம் வர காரணம் சாராளுடைய காரணம். இது சாராளுடைய கடின இருதயம். கடின இருதயம் அது எப்போ நமக்கு ஆகாதுங்க. சிலவங்க வார்த்தை கடினமாக இருக்கும், இருதயம் கடினமாக இருக்காது. சிலவங்க வார்த்தை ரொம்ப நைஸாக இருக்கும், இருதயம் கடினமாக இருக்கும். அது அதோட ஆபத்து. அது அதோட ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா கர்த்தர் நம்முடைய இருதயங்களை காண்கிறவர். நம்முடைய ஆவியை நாம் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா, சாராவுடைய கடின இருதயம். அதனால உண்டான சின்ன சின்ன ஒரு பலன்கள். ஆண்டவர் பொதுவாக அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு நீடி ஆயுசு ஒரு ஆசீர்வாதமும் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம் அப்படி இல்லை, அது அவருடைய ஆசீர்வாதங்களில் ஒன்று. வார்த்தைகள் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய நல்ல விஷயமானலாம் சீக்கிரம் ஒரு இது 29 வயசு 26 வயசு இப்படிலாம் போயிட்டாங்க. அது வேற. அது சில தேவ தீர்மானங்கள் சில வாழ்க்கையில் இப்போ நடக்குது. நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்ன இது பண்ணி, அது என்ன தேவனுடைய காரியம், நம்முடைய காரியம் கிடையாது. இந்த அம்மா வந்துட்டு சீக்கிரமாக அவங்க என்ன மறித்து போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி தானே? கொஞ்சம் சீக்கிரமாக மறிச்சிடுவாங்க. அதே போல் ராகேல் அம்மாவும் கொஞ்சம் சீக்கிரமாக மறிச்சிடுவாங்க. ரெண்டு எழுதப்பட்டிருக்கு. ராகேல் அம்மாவும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? அவங்க யார் அற்பமாக இருந்தாங்க? லியால கொஞ்சம் அற்பமாக எண்ணுவாங்க. அற்பமாக எண்ணுவது மனித சுபாவம், கனமாக எண்ணுவது
தெய்வீக சுபாவம். ஆண்டவர் நம்மையும் ஒரு கனமாக எண்ணி என் பிள்ளைன்னு சொல்லி வந்தாருங்க. நம்ம அவரை எப்படி என்றோம்? நாம் ஆண்டவர் ஏற்றபடி என்ன இதயத்தில் இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுது. எப்படின்னா, பேதுரு மறுதளிச்சுட்டே போனார். ரொம்ப மறுதளிச்சு அங்கங்கன்னு சொல்லி ஓடிட்டார். வேலைக்காரியமாக அடிக்க போயிட்டார். என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சும்மா சொல்கிறேன். அதை இப்போ அதுக்கு ஆண்டவர் சபிக்க சத்தியம் பண்ண. அடுத்து ஆண்டவர் அவனை கண்டார். நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்டாரா? கேட்காதனால பண்ணலாம் அப்படி சொல்லல, அது வேற. பண்ணிட்டான். பேதுரு பண்ணியிருக்க கூடாது, பேசியிருக்க கூடாது, பேசிட்டான். அடுத்து என்ன கேட்டாரு? நீ என்ன நேசிக்கிறியா? பாருங்க அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறத பற்றிலாம். நீ இப்படி சொன்னியே, அது அப்படியா இப்படியா? நீ என்ன நேசிக்கிறியா? மேட்டர் அதுதானே. ஏன்னா அதை போட்டு நம்ம செய்த போட்டுச்சுன்னா எத்தனை கேட்கறது? நீ என்ன நேசிக்கிறியா? அடுத்த கேள்வி, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? அதை கர்த்தர் விரும்புகிறாருங்க, விரும்புகிறார். இவர்கள் எல்லாரையும் விட நான் கர்த்தரில் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா? இவர்கள் எல்லாரையும் விட நான் அதிகமாக வந்து ஜெபம் பண்ணணும் நினைக்கிறீங்களா? இவர்கள் எல்லாரையும் விட நான் அதிக பயபக்தியாக இருக்கணும். இவர்கள் எல்லாரையும் விட நான் ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கணும்னு நான் மறைவா சொல்ல நினைக்காதுங்க. அது வந்து உங்களுக்கு கடவுளுக்கு உரிய சொல்கிறேன் நான் எல்லாம் தான். இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? இதில் எனக்கு ஒரு கஷ்டமான காரியம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் என் அன்பை அவர் விரும்புகிறார், என் இருதயத்தை அவர் விரும்புகிறார். நான் அவரை அன்பு கூற வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஈனனை நம்ம எத்தனை பேரை நீ போய் இதுவான் தொடர்பே வேண்டாம், அவன் சொல்லி வேண்டாம், இதுவான் உறவு வேண்டாம் அப்படி சொல்லிடுறோம். ஆண்டவர் என்ன அப்படி சொல்லற? நீ என்ன அன்பு கூறியான்னு கேட்கிறாரு. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நீ என்ன அன்பு கூறுறான்னு கேட்குறாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? இந்த ஆண்டவரோட ஒரு ஆவிக்குரிய ஈடுபாடு தொடர்பு இல்லாம நாம எப்படிங்க வாழ்வது? இப்படி விரும்புகிற உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட என் அன்பை விரும்புகிற ஆண்டவருக்கு நான் என்னை கொடுக்காமல் நான் எப்படி வாழ்வதுங்க? அல்லேலூயா. இந்த சாரால் வாழ்க்கையில் நடந்ததுன்னு பரவாயில்ல, எல்லாம் பாய்ச்சி அவங்க சீரம் போயிட்டாங்க. எப்போ போயிட்டாங்க? ஈசாக்குன்னு கல்யாணம் ஆகலை பார்த்தீங்களா? ஈசாக்கு 23வது அதிகாரத்தில் இது ஆதிகாரத்தில் இது ஈசாக்கு இது சாரால் மறிக்கிறாங்க. 24 தான் கல்யாணம் ஆரம்பாங்க. மகனு கல்யாண காட்சிகளே அவங்க காணலை. அது இது இன்னும் நான் வேற வழக்கம்னு சொல்லலை, சரித்திரத்தில் இருக்கு. இதனால அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. ஆமாம், அந்த நடப்பை சொல்கிறேன் நான். இப்போ சாராள் அம்மா போயிட்டாங்க, ஆபிரகாமும் ஈசாக்கு தான் இருக்கிறாங்க. சரி, அம்மா போயிட்டாங்க. நான் இதை அடிக்கடி சில வீடுகளில் சொல்லுவேன். அப்போ எவ்வளோ கஷ்டங்க அது. தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. இது இது மனைவி இருந்தால் வீட்டில் வீட்டுக்காரர் தும்முனா ராத்திரி என்னங்க தண்ணி வேணுமா, உடனே வெண்ணி வந்துருங்கிட்ட. இப்போ யாரும் இல்லை, ஏன்னு கேட்க ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் உண்மையாக இருக்கட்டும், வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சாராள் மரித்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமானவருங்க, அவர் கைவிடாதவருங்க. நம்ம ஒன்று இல்லை நினைக்கலாம், அவர் நம்மோட இருந்தால் எல்லாம் உண்டு. ஆமாம், ஆபிரகாம் இறந்த பின்பு சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் இறந்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை அதிகமாக ஆசீர்வதித்தார், விதைச்சார், 100 மடங்கு கொடுத்தாரு. இருக்கும் வர அவருக்கு பிரியமாய் வாழ்வது அங்கே வாழ்க்கை. இருக்கு வர என் தேவனுக்கு நான் பிரியமாக வாழணும். என் பிள்ளைகள் காரியத்தை, சந்தை காரியத்தை ஆண்டவர் தான் பார்க்கணுங்க, நம்ம பார்க்க முடியாதுங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். யார் எது செய்தாலும் தாங்கள் செய்வதனால் அல்ல, அவர் கர்த்தரிடத்தில் ஒப்புடுகிறதுனால கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வார்.
அதுதாங்க. அந்த 2 பேருமே பிள்ளை இந்த அம்மா பிள்ளைகளுக்கு கல்யாணம் காணும் முன்னே போயிட்டாங்க. பிள்ளைகள் கல்யாணம் காணும் முன்னே அந்த அம்மாவும் நேரம் இறந்துட்டாங்க. இதனால கடின வார்த்தைனால நான் சொல்ல மாட்டேன், அப்படி இல்லை வேதத்தில். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய நம்ம கவனத்துக்கு வருகிற காரியங்கள் இது இன்னொரு மேட்ரு என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது. ஸ்திரியே, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், உன் மகள் சுகமாக இருக்கிறாள். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கப்படுவது. ஒருவேளை இன்று நம்முடைய ஏதோ ஒரு காரியம் இன்னும் முடங்கலாக கிடக்குன்னா, நம்ம சொன்ன வார்த்தை தேவனுக்கு முன்பாக சரியா இல்லையா, சரியா இல்லையா, அல்லது இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குன்னா, நம்முடைய சில விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்குன்னா, நம்முடைய விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் இன்னும் சொல்லாமல் இருக்கிறோமா? அவள் சொல்லிவிட்டாள், சுரமணிக்காக சொல்லிட்டான். அவர் சொல்லிட்டாரு, உன் விருப்பமெல்லாம் நீ விரும்புறதெல்லாம் கிடைக்கட்டும். யார்ட்டையும் சொல்ல முடியுமா? சொந்த கருத்துட்டு அவர் சொல்லல, ஒரு அந்நிய ஸ்திரீட்ட சொல்லிட்டார், நீ நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், விருப்பமெல்லாம் செய்யுமான்னு. நோ லிமிட்டேஷன். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் எளிமையுள்ள வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படி